குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம், தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 8235 ரூபா. வெள்ளி 1 கிராம் பார்த்தீங்கன்னா 111 111 ரூபா வெள்ளி 1 கிராமோட ரேட்டு. இந்த விலை அதிகரிப்பு தொடருமான்னு கேட்டீங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. இன்னைக்கு 8235 ரூபா இருக்கக்கூடிய 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் நாளைக்கு 8250, 8300, 8315 கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு 111 ரூபா இருக்கக்கூடிய வெள்ளி 1 கிராமோட ரேட்டு நாளைக்கு 115, 116 கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்தி குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. நான் சொன்ன இந்த செய்தி, தங்கம் விலை உயர்வு பற்றி சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க. 916 ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா, 6 டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க. காசு என்ன சும்மாவா வருது? அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.